குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். கோவை ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில்குமார், பிசினஸ்மேன். ஐடி துறையில் வேலை பார்த்த அசோகா தேவி என்ற பெண்ணை காதலித்து 2017 திருமணம் செய்தார். ராமநாதபுரம் பகுதியில் வாழ்க்கையை துவங்கினர். அசோகா தேவிக்கு ஏற்கனவே ஒருவருடன் திருமணமாகி அவரை விட்டு பிரிந்து விட்டார். தன்னை இரண்டாவதாகத்தான் கல்யாணம் செய்துள்ளார் என்ற உண்மை திருமணமான ஓரிரு ஆண்டுகளில் செந்தில்குமாருக்கு தெரிய வந்தது. அதிர்ச்சியடைந்த செந்தில்குமார் அதை நம்பாமல் அசோகா தேவியிடம் கேட்டார். குட்டு அம்பலமானதால் அசோகா தேவியும் திருதிருவென விழித்தார். தன் தவறை மறைக்க கணவனை அடித்து கொடுமைப்படுத்த துவங்கினார். கணவரின் தாய் பாட்டியையும் அசோகா தேவி கொடுமைப்படுத்த துவங்கினார். இந்த விவகாரம் ஹைகோர்ட்டுக்கு போனது. செந்தில்குமார் அசோகா தேவி திருமணம் செல்லாது என ஹைகோர்ட் கூறியது. ஆனால் வீட்டை விட்டு வெளியேற மறுத்து கணவன் மற்றும் அவர் வீட்டாரை அசோகா தேவி தொடர்ந்து கொடுமைப்படுத்தியுள்ளார். மனைவியின் கொடுமைகளை தாங்க முடியாத செந்தில்குமார் தாய் மற்றும் பாட்டியுடன் ஹோட்டலில் அறை எடுத்து தங்கியுள்ளார். தன்னை கொடுமைப்படுத்தும் அசோகா தேவி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், வீட்டை விட்டு மனைவியை வெளியேற்ற வேண்டும் என கோவை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் செந்தில்குமார் புகார் கொடுத்தார். போலீசார் விசாரணை நடத்துகின்றனர். லவ் பண்ணி மேரேஜ் பண்ணங்க. இவங்க முதல் திருமணத்தை மறைச்சு என்னை ரெண்டாவது திருமணம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என் மேலே பொய்யான புகார்களை கொடுத்து போலீஸில் எஃப்ஐஆர் போட்டாங்க. போலீஸில் எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் நான் மன உளைச்சலுக்கு ஆளாகி எங்கள் அம்மா எல்லாமே பாட்டி எல்லாமே மன உளைச்சலுக்கு ஆளானோம். ஸோ மேல்முறையீடு ஹைகோர்ட்டில் கொடுத்துருந்தோம். ஹைகோர்ட்டில் எங்கள் வழக்கு பொய்யான வழக்குன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. தள்ளுபடி பண்ணதுக்கப்புறம் ஹைகோர்ட் ஆர்டர்லேயே இருக்குங்க இந்த கல்யாணம் செல்லாதுன்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் குடியிருக்கிற வீட்டை காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணிக்கும்போது இவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி நான் எங்கள் தங்கச்சிக்கு அவங்க தங்கச்சிக்கு ஒரு ப்ராப்ளம், ஒய்ஃபோட தங்கச்சிக்கு ப்ராப்ளம்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த ஷார்ட் அவுட் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் காலி பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்னன்னாக்கா அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை, அவங்க ஃபேமிலி மேட்டர் எனக்கு தேவையில்லை. ஸோ இவங்க இப்போ காலி பண்ண மாட்டேங்கிறாங்க. எங்கள் அம்மா பாட்டியும் இவங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் இவங்க இல்லாத நேரம் போனோன்னா நான் பாதுகாப்பாக இருக்கணும், இல்லை இவங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கலனாக்கா அது ஏதாவது டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டுருக்காங்க, துன்புறுத்திட்டு இருக்காங்க. ரொம்ப எங்கள் அம்மா மனநல பாதிக்கும் கொஞ்சம் பட்டிருக்காங்க. இந்த நிலைமையில் இப்போ நாங்கள் வீட்டை காலி பண்ணிக்கிறோம். ஹவுஸ் ஓனர் அவங்க சன்னு வராங்க. அதனால தான் எங்களை காலி பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது நான் காலி பண்ணும்போது இவங்க காலி பண்ணுறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. நீ இப்போ இருக்கிற அட்ரஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க. நானும் அது இருக்கிற அட்ரஸ் தானே சொல்லி காட்டி கொடுத்துட்டு வந்தாச்சு. ஆனால் கீ கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கீ செக்யூரிட்டி மிரட்டி வாங்கிட்டாங்க. கீ என்கிட்ட கொடுக்கல. நான் ஜாமான் எடுக்க முடியலைங்க. அப்புறம் நான் ஜாமான் எடுக்க போனாக்கா எங்கள் 2 பேர் அந்த ஜாமானம் நாங்கள் எங்களோட ஜாமான் எடுக்க நாங்கள் ஆளுகளை கூட்டிகிட்டு வரோம். அவங்க உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குங்க. இப்போ அவங்க அவங்களை அடிச்சாங்கன்னு சொன்னாங்க. அவங்க அம்மாவை அடித்து துன்புறுத்தினாங்க. எங்கள் அம்மா பாட்டியெல்லாம் அடித்து துன்புறுத்தினாங்க ஃபஸ்ட்டு. அதாவதுனாக்கா எப்போனாங்க இந்த கேஸ் போயிட்டுருக்கிறவங்க எங்கள் வீட்டில் தங்கி இருந்தாங்க. இப்போது எங்கள் வீட்டில் தான் இருக்கிறாங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. எங்கள் வீட்டில் தான் தங்கி இருக்காங்க. ஸோ எனக்கு என்னென்னா இப்போ மன உளைச்சலாக இருக்குது. இவங்களுக்கு 2 பேர்த்துக்கு ஒவ்வொரு நேரம் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தாக்கா நான் என்னோடய ஜோலியில் எதுவும் பார்க்க முடிய மாட்டேங்குது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்ன சொல்கிறதுன்னா இப்போ இப்போ 2-3 நாளாக கீயும் இல்லையதுனால அம்மா ஹோட்டலில் தங்க வச்சுருக்கேன். ஒவ்வொரு ஹோட்டலாக படிக்க டைட்டாக இருந்தால் பார்த்து தங்க வைக்கணும். இந்த நிலைமையில் இருக்குங்க. டேப்லெட் 2 நாளாக சாப்பிட முடியல, சாப்பாடு சரியாக வாங்கி தர முடியல. இங்கே போனால் அங்கே போனால் இங்கே அலைஞ்சிட்டு இல்லை. ஆர்டர் காப்பி வந்ததுக்கப்புறம் இவங்களோட ரியாக்ஷன் கொஞ்சம் மோசமாக இருக்குது. என்ன பண்ணாங்க? அம்மா பாட்டி அடித்தாங்க, கொடுமைப்படுத்தினாங்க. ஸோ அது நான் இது வெளியே சொல்கிறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குது.